ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அஃபிஷியலாக மை ஹீரோ அகாடமியா முடிவுக்கு வந்துட்டு அதோட கடைசி எபிசோடையுமே இன்னைக்கு ஹையர் பண்ணிட்டாங்க. இந்த அனிமே பர்டிகுலராக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த அனிமையை பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த அனிமையோட கடைசி மூமெண்ட்டை உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காண்டி இந்த கடைசி எபிசோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு சூப்பரான எபிசோடு சீசன் 8 தரமாக அனிமேட் பண்ணியிருந்தாங்க. சீசன் 8 வந்த ஒவ்வொரு எபிசோடுமே தரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீசன் 8 நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. இந்த அனிமையோட ஸ்டார்டிங்கில் என்னால் ஹீரோவாக மாற முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் வந்து இந்த அனிமையோட எண்டில் இதான் என்னோட ஸ்டோரின்னு சொல்லி முடிக்கிறான். ரொம்பவே இன்ஸ்பயராக இருக்கும். மை ஹீரோ அகாடமியா நம்ம கூட வந்து ஹோப்பு, பெயின், குரோத்தில் எல்லாத்துலேயுமே ஒன்றா இருந்துருக்குது. இந்த அனிமையை வேணால் நம்ம இப்போதைக்கு குட் பை சொல்லலாம். பட் இந்த அனிமையோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கும். ஏன்னா நம்மளையுமே நம்ப வச்சிருந்து நம்மளாலையும் ஒரு ஹீரோ இருக்க முடியும்ட்டு அந்த அளவுக்கு ஒரு தரமான அனிமே தான் இந்த மை ஹீரோ அகாடமியா. இதோட கடைசி எபிசோட இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பெண்ணை கேட்பாங்க. அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறான். ஸோ அவன் ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக இருக்கான் அண்டு சோகமாக இருக்கான். இங்கே எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிக்கிறான். எதுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன்ட்டு. இப்போ அங்கேருந்து ஹாக்ஸையும் ஆல் மீட்டிங் கேட்பாங்க. அதில் ஆல் மீட்டுமே என்னது, நீ வந்து ஹீரோ பில்போர்டு சார்ட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறியான்ட்டு. அதுக்கு ஹாக்ஸுமே ஆமாம், இது வந்து எதிர்காலத்துக்கான ஒரு திட்டத்தோட பகுதி தான். பட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் எல்லாமே அமைய போகுது. லாஸ்ட் கான்ஃப்ளிக்டில் நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஹீரோஸை மட்டும் கிடையாம. அதனால எந்தெந்த ப்ரோஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஹீரோஸ் கூட ஒவ்வொரு நாளும் இன்க்ளூட் பண்ண போகிறேன்ட்டு. உடனே ஆல்மைட்டியுமே நான் நினச்சேன் பாப்புலாரிட்டி சிஸ்டத்தை நம்ம மொத்தமாக அழிக்க போகிறோம்ட்டு. அதுக்கு ஹாக்ஸுமே நம்ம நெகட்டிவ் சைடை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அது நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். பாசிட்டிவ் சைடை தக்க வைக்கிறதுக்கும் அதை அப்டேட் பண்ணுறதுக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. எந்த ஒரு கிரேட்டஸ்டான ஹீரோவாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், அது வரைக்கும் தான் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம நிறைய பீப்புளை காப்பாற்றணும்னா நிறைய பேர்த்த உள்ளே கொண்டு வரணும்ட்டு. அதுக்கு ஆல்மைட்டியுமே ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லுமே ஏகப்பட்ட கிரேட்டஸ்டான ஹீரோ இதுக்கப்புறம் வர போகிறாங்க அப்படிதானே. இப்போ அகைன் அந்த பையனை கேட்பாங்க. எல்லாருமே அவனை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நமக்கு அந்த பையனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவனுக்கு பவர் எக்ஸ்போஸ் ஆக போஸ்ட்ல இவன் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து இவனை பார்த்து பயந்துருக்காங்க. ஏன்னா இவனோட பவர் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்குது. அதனால எல்லாருமே சாக்காயிட்டு இந்த விஷயத்தை மட்டும் அசோசியேஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளோட ஃபேமிலி ரெப்புடேஷன் வந்து மொத்தமாக டேமேஜ் ஆயிரும். அதனால இவனை கொண்டுருங்க, இவன் இருந்த தடையமே இல்லாத மாதிரி கொண்டுருங்கன்ட்டு. உடனே சுற்றிருக்கிற ஆட்கள் எல்லாருமே அவன் தான் எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணவே இல்லையன்ட்டு. அதுக்கு அந்த பையனோட அப்பாவுமே உங்களால் அவனை கில் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் செத்த மதியாவது காமிங்க, அவனை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அடைச்சி வைங்க, அவன் வாயை மூடி வைங்க, யாருமே அவன் எழுப்பக்கூடிய சவுண்டை வந்து கேட்கவே கூடாது, அந்த அளவுக்கு அவனை அடைச்சி வைங்கன்ட்டு. அப்படி இந்த குட்டி பையனுமே ரொம்ப வருஷங்களாக இந்த வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறான். இந்த மேசிவான கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த வீடு உடைஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வெளியே வரான். வெளியே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள பீப்புள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ரோட்டில் நடந்துக்கிட்டே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பேசக்கூடாதுன்ட்டு என்னோட வாயை வந்து தச்சாங்க. ரொம்ப வருஷங்களாக நான் பயத்துலையும் சோகத்துலையும் தனியாக இருந்தேன். பட் இங்கே பீப்புள்ஸ் எல்லாருமே எப்படி ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே அட்டாக் பண்ணலான்னு போவானா. டக்குன்னு ஒரு பாட்டி அம்மாவுமே அந்த பையனோட கையை பிடிக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு என்னதான் பயம் இருந்தாலுமே அந்த பாட்டி அந்த பையனோட கையை விடாம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி குட்டி பையனை இந்த பாட்டி வந்து பார்த்துருப்பாங்க. பட் அந்த டைம் வந்து அந்த பையனோட எக்ஸ்பிரஷனை பார்த்ததுக்கப்புறம் நீ இங்கே வெயிட் பண்ணி ஹீரோஸ் இல்லைனா போலீஸ் யாராவது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்திருக்காது. அவனுமே வில்லனா மாறி இருப்பான். அவன் தான் டோமுரா சிகராக்கி. பட் அந்த விஷயத்தை இந்த பாட்டி இப்போ பண்ணாமல் இந்த பையனோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு ஹாக்ஸோட வாய்ஸ் கேட்குது. அந்த நாளில் இசுக்கு முன்னாடியே பண்ண விஷயம் எல்லாமே கண்டிப்பாக எனக்கு தெளிவாக தெரியும், இப்போ கூட எல்லாரோட மனசில் இருக்குன்ட்டு. அதுபடி இந்த கிராண்டியுமே வந்து ஹே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எல்லாமே நார்மல் ஆயிரும், நீ கவலைப்படாத, இந்த கிராண்டி உனக்காண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை, நான் உனக்காண்டி இருக்குன்னு சொன்ன வார்த்தை வந்து அந்த பையனை உடைக்குது, உடச்சி அள வைக்குது. அவனுமே நார்மலாக மாறுறான். பேசிக்காக ஒரு குழந்தை பிறக்க போஸ்டில் கெட்டவனா பிறக்க போகிறது கிடையாது. அது வளர போஸ்டில் சொசைட்டி என்ன மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுது, சொசைட்டி என்ன மாதிரி அவனை பார்க்குது, அதுதான் அந்த குழந்தைய வந்து கெட்டவனா மாற்றுறது இல்லைனா நல்லவனா மாற்றுறது. ஒரு ஆள் கெட்டவனா மாறுறதுக்கே அவனை சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டி தான் முக்கியமான காரணம். பட் இப்போ மை ஹீரோ அகாடமியில் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஒருத்தன் டிப்ரெஸ்ஸாக வந்தானா பீப்புள்ஸே வந்து அவனை பேசி அவனை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மை ஹீரோ அகாடமியோட வேர்ல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஹாக்ஸுமே கண்டிப்பாக நம்ம அதர் சைடாக கண்டுபிடிப்போம். சொசைட்டியில் ஹீரோஸ் வந்து பிஸியாக இல்லாதனால கண்டுபிடிப்போன்ட்டு. இப்போ நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை போட்டு கேட்பாங்க. அதில் சின்ன வயசு டெக்குவுமே ஒரு பையனை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பான் காச்சான் கிட்ட இருந்து. காச்சான் நீ ரொம்ப பண்ணுறா, உனக்கு தெரியலையா, அந்த பையன் வந்து அழுதுட்டு இருக்கான், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்ட்டு. அதுக்கு நம்ம காச்சானுமே ஈவன் உங்ககிட்ட பவர் இல்லைனாலுமே நீ ஹீரோ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியான்ட்டு 3 பேர் சேர்ந்து நம்ம டெக்கு அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது. பீப்புள்ஸ் எல்லாருமே இயல்பாகவே ஈக்குவல் கிடையாது, ஏதாவது ஒரு வகையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அதனால தான் ஒருத்தங்க மற்றவங்கள வந்து கேர் பண்ணுறாங்க.
நம்மளோட பாடிஸாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. அந்த ஒரு ரீசனால தான் நம்ம காமன் கிரவுண்டை வந்து தேடிட்டு இருக்கோம். அப்போ யூஏ ஹை ஸ்கூலோட ஸ்டாஃப் ரூமுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வரான், வந்து மிஸ்டர் டெக்கு ஆஃப்டர்நூன் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ்க்கு நாங்கள் எல்லாருமே எந்த இடத்துல கேதர் ஆகணும்ட்டு. அப்போ தான் நமக்கு டெக்குவை கேட்பாங்க. டெக்கு இப்போதைக்கு யூஏ ஹை ஸ்கூல் இருக்குல்ல, அதில் ஒரு லெக்சராக மாறிட்டான், அதில் ஒரு ஸ்டாஃபாக மாறிட்டான். அப்போ நம்ம டெக்குவுமே எல்லாருமே பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி கேதர் ஆவாங்க. அங்கிருந்து யூஎஸ்டேக்கு வழியை கிளம்பிட்டு டெக்கு சொல்கிறான். அதை கேட்ட ஸ்டூடெண்ட்டுமே நான் எல்லாருக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போக ஆரம்பிக்கிறான். பேசிக்காக டெக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா டைரி எழுதிட்டு இருக்கான். அதுலேயும் குறிப்பாக அவன் வந்து யூஏ ஹை ஸ்கூல் இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்டாஃபாக இருக்கான். அதுபடி டெக்குவுமே அகைன் டைரி எழுத ஆரம்பிக்கிறான். இதுதான் என்னோட 17 வயசில் நான் உலகத்தை பற்றி லேர்ன் பண்ணது. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது அன்னைக்கு கேட்ட வாய்ஸு. அன்னைக்கு அந்த வாய்ஸில் வந்து என்கரேஜ்மெண்ட்டும் என்ட்ரீட்டுமே இருந்துச்சு. அதுதான் என்ன வந்து இப்போ வரைக்குமே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்குது. ஒருத்தங்களை கேர் பண்ணுறது தான் ஹீரோ வரதுக்கு முதல் ஸ்டெப்புன்னா அன்னைக்கு அந்த நாளில் வந்து எல்லாருமே கிரேட்டஸ்ட் ஹீரோ. நம்ம யார் கூடலாம் நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறோமோ அவங்க கூட ஸ்ட்ராங்கான லிங்க் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வித்தியாசமாக இருந்தாலுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட க்ளோஸாக மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒன்றா இருக்கிறது மூலமாக ஃபியூச்சரை நோக்கி ஒன்றா போயிட்டு இருக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை போட்டு கேட்பாங்க. அதில் கிளாஸ் 1A கிட்ட உங்கள் யாருமே இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு விட்டுட்டு போகக்கூடாதுன்னா நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு படிக்கணும்ட்டு. அதுபடி எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்து எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபுல் ஹீரோ லைசன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அதில் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ட்ரையில் வின் பண்ணணும்ட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாகுகோவுமே ஜிம்மில் கைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். ஏன்னா ஃபைட்டில் வந்து அவனுக்கு கைக்கு டேமேஜ் ஏற்பட்டுருக்கும். அந்த கையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அவனை சீர் பண்ணிட்டே இருப்பாங்களா, பட் அவனுக்கு கடுப்பாக இருக்குது, திட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ அங்கேருந்து ஒரு புக் ஸ்டோரை கேட்பாங்க. அந்த புக் ஸ்டோருக்கு ஒரு புக் வந்துருக்குது. அந்த புக்கோட டைட்டில் வந்து த லீக் வில்லன்ஸு. இதை யார் எழுதியிருப்பாங்கன்னா ஸ்பின்னரு. போன எபிசோடில் டெக்கு கிட்ட ஸ்பின்னர் சொல்லியிருப்பான், நான் லீக் வில்லன்ஸை பற்றி ஒரு புக் எழுத போறேன்ட்டு. அந்த புக்கை எழுதி அவன் பப்ளிஷும் பண்ணியிருக்கான். அந்த புக்கை இப்போதைக்கு நிறைய பேர் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யூஏ ஹை ஸ்கூல்ல இருந்து உரகாராவும் டெக்கும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுறாங்க. இன்னும் கிராஜுவேஷனுக்கு 3 மாசம் தான் இருக்குது. உன்னோட பிளான் வந்து இன்னுமே அதே மாதிரி தான் இருக்கா உரகாரான்ட்டு. அதுக்கு ஆமா டெக்கு உனக்கு அப்படின்னு கேட்க போஸ்ட்ல எனக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை, அதே பிளானோட தான் இருக்குன்ட்டு. ஃபைனலி கிராஜுவேஷன் டேயும் வருது. எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ட்டு செம ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபைனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காண்டி டென்னியா வரான். அதில் இந்த உலகம் ஃபுல்லுமே கிரேட் ஈவில் பரவி இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நம்ம எல்லாருமே ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான கிராஜுவேஷன் செரிமனியில் இருக்கும். இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன்னா, ஒருத்தவங்க மற்றவங்களை வந்து விட்டு கொடுக்காம அவங்க கையை பிடிச்சி தூக்கி விட்டு அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அக்கறை காமிச்சு நம்பிக்கை இழக்காம வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செயல்பட்டு இருக்கோம். ஈவன் நம்ம எல்லாருமே இந்த ஸ்கூலை விட்டு போனாலுமே எப்படி ஹீரோவாக வாழணும்ட்டு இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கணும்ட்டு. இப்படி டென்னியாவுமே ஸ்பீச்சை முடிச்சு அடுத்த செகண்ட் பாகுக்கோ ஒரு செம என்ட்ரன்ஸோட உள்ள வருவான். அப்படியே செம என்ஜாய்மெண்ட்ல எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு டெக்குவோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அதுல டெக்குவுமே என்னோட ஹீரோவான ஆல்மைட்டி எனக்குள்ள 1/4 ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அது மூலமா நானுமே ஹீரோவா மாறினேன். என்னோட அன்டிசர்வான ட்ரீமுமே வந்து இது மூலமா நிறைவேறிச்சு. என்னோட ஸ்டோரி என் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காண்டி ஜம்ப் பண்ணதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து முடியுது. நான் தான் 1/4 ஆளோட கடைசி மெம்பரு. நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ எதுக்கு என்னமே எழுதிட்டு இருக்கான்ட்டு. ஏன்னா எபிசோடு முடியறதுக்கு என்னமே ரன் டைம் இருக்கேன்ட்டு. அதுபடி 8 வருஷம் கழிச்சு கேட்பாங்க. அதில் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சருமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிட்டீங்களா, இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்குள்ள இந்த கரியர் கோல் சர்வேவை என்கிட்ட கொடுங்கன்ட்டு எல்லாருக்குமே ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த பேப்பரில் அவங்க என்னவா மாற ஆசைப்படுறாங்களோ அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுபடி ஒருத்தன் ஹீரோவை மாற ஆசைப்படுறான், இன்னொருத்தன் டாக்டராக மாற ஆசைப்படுறான், இன்னொருத்தன் வந்து சப்போர்ட் ஐட்டம் டிசைன் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறான், இன்னொருத்தி வந்து கோட் எழுத ஆசைப்படுறா. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க போஸ்டில் ஒருத்தர் சைலண்டாக வந்து அவன் பேப்பரில் ஹீரோன்னு எழுதுவான். அதை பார்த்து அவன் ஃப்ரெண்டுமே வந்து உன்னோட பவர் மூலமாக அது ரொம்பவே கஷ்டம், உனக்கு தெளிவாக தெரியாதான்ட்டு. அதுக்கு அவனுமே எனக்கு எப்படி தெளிவாக தெரியும்ட்டு. அதுக்கு அவன் ஃப்ரெண்டுமே வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வில்லன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க, ரொம்பவே கம்மியாக தான் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால ஹீரோஸோட நம்பரை குறைச்சிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்களால் மட்டும்தான் ஹீரோவாக மாற முடியும்ட்டு. அதனால இந்த பையனுமே கன்ஃபியூஷனில் நடந்து போயிட்டு இருப்பான். ஸ்கூல் முடிஞ்சு நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ திங்க் பண்ணுறான், எல்லாருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க, ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சின்ன வயசில் இருக்க போஸ்டில் ஒரே விஷயத்தை தான் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்போம். அது என்னென்னா ஆல்மைட்டியாக மாறணும், எண்டவராக மாறணும், சோட்டாவாக மாறணும், டெக்குவாக மாறணும், அண்டு கிரேட் எக்ஸ்ப்ளோஷன் மர்டர் கார்டு டைனமிட்டாக மாறணும்ட்டு. பட் இப்போதைக்கு எல்லாருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க, டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. அவங்க ட்ரீமுமே சேஞ்ச் ஆகிருக்குது. நான் மட்டும் தான் மாறாமல் இருக்கேன்ட்டு. ஸோ இந்த பையன் இப்போதைக்கு குழப்பத்திலையும் கன்ஃபியூஷன் இருக்கனால அவன் ஆல்மைட்டியோட ஸ்டாச்சு கிட்ட வரான். எப்போல்லாம் குழப்பத்தில் இருக்கணும் அப்போல்லாம் இங்கே வந்துடுவான். அதுபடி இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வரான்.
அப்போ நமக்கு ஒரு நியூஸை காமிப்பாங்க, NHANT ஒரு நியூஸை காமிப்பாங்க. அதில் டெக்குவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக காமிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டெண்டுல்கர் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, கடைசி 8 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கானா, பாடி டைப் டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, டிஸ்கிரிமினேஷன் அதை தடுக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கான். அதில் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டான். ஸோ அதனால் இவனுக்கு வந்து பீஸுக்கான அவார்டை கொடுக்குறாங்க. அடுத்தது இன்ஜினியம், ஃப்ராப்பி, கிராஃப்டி, அப்புறம் கிராவிட்டி, இவங்க எல்லாருமே உலகம் ஃபுல்லுமே ஏகப்பட்ட எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து கவுன்சிலிங்ஸ் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு அவங்க பவர்ஸை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மூலமாக வில்லன்ஸ் உருவாகக்கூடிய ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நிறைய ஹீரோஸுக்கு பிடிச்சி நிறைய பேர் வந்து வாலண்டியராக இவங்க டீமில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து நமக்கு ஐசாவா காமிப்பாங்க. ஐசாவா வந்து டெகு கிட்ட ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. அதில் பகுகோவுமே ஒருத்தனை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருப்பான். ஹே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்காண்டி என் கிட்ட இருக்கா, இது ஒன்றும் ஷோ கிடையாது, நீ உருட இருக்க ஆசைப்பட்டனா இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்பி போன்ட்டு. அதுக்கு அவனுமே சாரி கேட்க போஸ்ட்ல உனக்கு புரிஞ்சுனா இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்பி போன்ட்டு அரகண்டா பேசிட்டே இருப்பானா. அதுக்காண்டி ஐசாவா வந்து நம்ம டெகு கிட்ட உன்னோட ஓல்டு படி வந்து இப்படியே பேசிட்டு இருந்தானா சார்ட்டில் அவன் ரேங்க் வந்து திரும்பியும் ட்ராப் ஆயிரும்ட்டு. இந்த வீடியோவை பார்த்த டெக்குவுமே நீங்கள் அவன் வாயை கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான். அதுக்கு ஐசாவுமே இருந்தாலும் என்னால் முடியலன்ட்டு இப்படியே போயிட்டு இருந்தனா சோட்டா அவனை விட லீடு வச்சிருவான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாலுமே சோட்டா அவன் ஃபேன்ஸை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறான். அது மூலமாக அவனுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கான். நானுமே ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். எல்லாருமே அவனை வந்து எண்டோரோட சன்னு சொல்லாமல் சோட்டாவோட அப்பா தான் எண்டோர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் நேமை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கான்ட்டு. இதை கேட்ட டெக்குவுமே ஹாப்பியாக வரான். இப்படியே சோட்டா போயிட்டு இருந்தானா லேடி, உட்ஸு, அப்புறம் வந்து டோக்காட்டா இவங்க எல்லாரை விட டாப்புக்கு போயிடுவான்ட்டு. அண்ட் மறக்கக்கூடாது ஹோனு நோக்கி மொனமா இவங்களுமே அமேசிங்காக இருக்காங்கன்ட்டு. அண்ட் ஒரு நாள் டொக்காட்டா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், எனக்கு கீழே வந்து ப்ரெஷர் ரொம்பவே இன்டென்ஸாக இருக்குன்ட்டு. இது எல்லாமே கேட்ட ஐசாவை வந்து நீ வந்து மிஸ் பண்ணுறியா டெக்கு, இது எல்லாத்தையுமே நீ மிஸ் பண்ணுறியான்ட்டு. அதுக்கு டெக்குவுமே அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் எல்லாருமே கிளாஸில் இருக்க போஸ்ட்டில் ஃபுவா அவங்க கூட பேசினாங்களா, அப்போ தான் எனக்குமே இந்த விஷயம் தோணுச்சு. என்னோட எல்லா பவரும் போனதுக்கப்புறம் கூட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக நான் வந்து கூலாக இருப்பேன்னு நினச்சேன். ஸோ நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா இப்போ நான் கூலாக இருக்கேனான்ட்டு. அதுக்கு ஐசாவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இந்த ஸ்கூலுக்குள்ளே வராங்களோ அவங்க கேரண்டியாக வந்து ஃபியூச்சரில் ஹீரோவாக மாற போகிறாங்க. ஸோ அதனால் நீ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது மூலமாக அவங்க அரகண்டா மாற மாட்டாங்க, ஃபியூச்சரில் அரகண்டா மாற மாட்டாங்க. ஸோ நீ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டு. அதுக்கு டெக்குவுமே உண்மையாவா, பட் நீங்கள் வந்து எங்ககிட்ட ரொம்பவே நைஸாக நடந்துக்கிட்டீங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு டெக்கு கிளம்பி போயிட்டு இருக்க போஸ்ட்டில் டெக்குவுமே திங்க் பண்ணுறான், நாங்கள் எல்லாருமே எப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போதுலேருந்து கிளாஸ் ஏல வந்து ஒரே இடத்துல ஒன்றா கேதர் ஆக முடியல, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டுபிடிச்சி ஒரே இடத்துல கேதர் ஆக முடியல. அவங்களோட சக்ஸஸை பார்த்துட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு எப்போல்லாம் பழைய விஷயங்கள் தோணுதோ அப்போல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுவேன்ட்டு டெக்குவுமே ஆல்மைட்டியோட ஸ்டாச்சு கிட்ட வரான். அப்போ இந்த இடத்துல ரெண்டு குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்கும். அந்த ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாட போஸ்ட்டில் ஒரு குழந்தை வந்து கீழே விழ போகும். டக்குன்னு டெக்கு வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறான் கீழே விழாம. பட் அவனுக்கு ஆப்போசிட்ல இன்னொருத்தருமே இந்த குழந்தைய காப்பாற்ற வந்திருப்பான். அவன் யாருன்னா ஸ்டார்டிங்கில் ஆல்மைட்டியோட ஸ்டாச்சு கிட்ட ஒருத்தர் வந்திருப்பான்ல, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அவன் நேம் வந்து டாய். அவனுமே இந்த குட்டி பையனை காப்பாற்றுறதுக்காண்டி ஜம்ப் பண்ணியிருப்பான். இப்போ டெக்குவும் டாயும் மீட் பண்ணுறாங்க. அதில் டாய் டெக்குவை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக வரான். டெக்கு நீங்களான்ட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம டெக்கு வந்து கண்டுபிடிக்கிறான், ஸோ நீ வந்து ஹை ஸ்கூலுக்கு மூவ் பண்ண போறியான்ட்டு. அதுக்கு ஆமாம், பட் டைம் வந்து ரொம்பவே டிராஸ்டிக்கலி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா என்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட என்னால் கீப் அப் பண்ண முடியல, என்னோட பவர் வந்து மற்றவங்கள விட ரொம்பவே வீக்காக இருக்குது. அந்த ஒரு ரீசன் காட்டி தான் நானுமே இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆல்மைட்டியோட ஸ்டாச்சு கிட்ட வந்திருக்கேன்ட்டு. எதுக்காண்டினா என்னாலையும் உங்களை மாதிரி ஒரு ஹீரோவாக இருக்க முடியுமான்ட்டு. இதை கேட்ட அடுத்த செகண்டே டெக்குக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ஆல்மைட்டியை மீட் பண்ண போஸ்ட்டில் இதே விஷயங்கள் தான் நம்ம டெக்குமே கேட்டிருப்பான். உடனே டெக்குமே அந்த பையனை பார்த்துட்டு நீ கவலைப்படாத, ஆஃப்டர் ஆல் நீ வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறா, அதனால உன்னால ஹீரோவாக இருக்க முடியும்ட்டு. ஃபைனலி டெக்குமே என்னால் இந்த வழியில் கூட மற்றவங்களை என்கரேஜ் பண்ண முடியும்ட்டு அவனோட ஸ்டோரியை முடிக்க ஆரம்பிக்கிறான். இதான் என்னோட ஸ்டோரி, இப்படி தான் நாங்கள் வந்து கிரேட்டஸ்டான ஹீரோ மாறணும்ட்டு. கரெக்டாக இந்த இடத்துல எண்டுன்னு போடுறாங்க. பட் இருந்தாலும் ஆல்மைட்டி அந்த எண்டை உடச்சிக்கிட்டு நீ லேட்டாக வந்துட்டா யங் மேனுன்ட்டு டெக்குவை பற்றி சொல்கிறாரு. அதை பார்த்து டெக்குவுமே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிறான். ஆல்மைட்டி நான் உங்களை பார்க்கறதுக்காண்டி ஏர்போர்ட் வரலான்னு இருந்தேன்ட்டு. அதுக்கு ஆல்மைட்டியுமே நான் உனக்காண்டி சர்ப்ரைஸாக ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கறதுக்காண்டி தான் வந்திருக்கேன்ட்டு. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ஃபார் 1 கூட ஃபைட் பண்ண போஸ்ட்டில் ஏகப்பட்ட டேட்டாவை அந்த ஃபைட்டு மூலமாக கலெக்ட் பண்ணி எடுத்தோம். அது இப்போதைக்கு ஏகப்பட்ட அமேசிங்கான பாசிபிலிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்குது. எப்படி கோர்க்ஸ் வந்து டெவலப் ஆகுதோ அதே மாதிரி டெக்னாலஜியுமே டெவலப் ஆகிட்டு இருக்குது. நீ வந்து மல்டிபிள் கோர்க்ஸை வந்து ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கா, அதனால இதுக்கப்புறம் நீ ஏகப்பட்ட டேட்டாவை கலெக்ட் பண்ண போறா எனக்காண்டின்ட்டு. உடனே டெக்குவுமே இது எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்ல போஸ்ட்ல நம்ம ஆல்மைட்டியுமே என்னோட ஓவர்சீஸ் ஃப்ரெண்டும் ஹாட்ஸுமேவும் இதை டெவலப் பண்ணுறதுக்காண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதை உருவாக்குறதுக்கு எனக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஃபார்மர் மெம்பர் ஆஃப் கிளாஸ் ஏ அண்ட் எஸ்பெஷலி யங் பாகுகோன்ட்டி.
எனக்கு உண்மை என்னன்ட்டு இன்னுமே தெளிவாக தெரியும். ஸோ நீ வந்து இனிமே ஃபைட் பண்ண ஆசைப்படுறா, ஹீரோவாக மாற ஆசைப்படுறான்ட்டு. அதனால இந்த பவரை எடுத்துக்க. இதுக்கு நீ டிசர்வ் தான், இதுக்கு நீ தகுதியான ஒருத்தன் தான்ட்டு. கடைசியாக நம்ம டெக்குமே அவன் ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல அவனை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஒரு சூப்பரான எபிசோடு, ஹாப்பியாகவே முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்க. உங்களுக்கு மை ஹீரோ அகாடமி பிடிக்கும்னா கிரீன் கலரில் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்ட்டு. இப்போதைக்கு இந்த மை ஹீரோ அகாடமி முடிஞ்சனால நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.